நாம் இந்த நாளில் ஒரு வசனம் நாம் வாசிப்போம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த அதிகாரத்தில் இருக்கிற கடைசி வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் உரிமை பாராட்டி, தேவன் எவ்வளவு உரிமை பாராட்டுகிறார் பாருங்க. எல்லாம் செய்வேன், ஆனா நீ என் சொல் பேச்சு கேட்கணுங்கிறாரு. நான் உனக்கு சொல்லி இருக்கிறபடி, என்ன, உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், நான் உனக்கு போதிக்கிறேன், நான் கற்பிக்கிறேன், நான் செய்ய வேண்டும் என்று கட்டளைனா கமாண்ட். ஆக மொத்தத்துல நீ என் சொல்லு பேச்சு கேட்டியனா எனக்கு சொந்த மகனாய் மகளாய் இருப்பாய். அவ்வளவு உரிமையா நான் காரியங்களை செய்வேன். எப்படியெல்லாம் செய்வேன்னு அடுத்த வசனத்துல இல்ல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். எல்லாம் வெள்ளையா இருக்கிறவங்க, நடுத்தரமா இருக்கிறவங்க, மங்கோலியன்ஸ், இப்படி வித்தியாசமான மக்கள் எல்லாரையும் தேவன் தான் படைத்தார். நம்முடைய ஆண்டவர் தான் படைத்தார். அவர் படைத்த ஜனங்களில் உலகம் முழுவதிலும் இருந்து தமக்கென்று என் மகன் என் மகள் என்று அவர் தெரிந்தெடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு ஜனம் இருக்கிறது. அதை இஸ்ரவேல் என்று சொல்லலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், அல்லது விசுவாசிகள் என்று சொல்லலாம், அல்லது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த உரிமை, இந்த அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அது சொல்லி இருக்கிறது. அந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது ஒரு பர்த் ரைட் மாதிரி, ஒரு பிறப்புரிமை மாதிரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு என்று என் இதயத்தில், என் வாழ்வில் அவர் எனக்காக வந்தாரோ, நான் என்னை அவருக்காக ஒப்பு கொடுத்தேனோ, அப்பொழுதே இந்த உரிமை எனக்கு வந்துருச்சு. நாம தான் நிறைய விஷயங்கள்ல அவர் சொன்னபடி செய்யறதில்லை. அவர் சொன்னபடி செய்கிறதில்லை. சில விஷயங்கள் நமக்கு என்று நமக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி நாம் அதை நமக்கு ஆக்கி கொள்ளுகிறோம், வேற மாதிரி ஆக்கிக்கிறோம். அது அவருக்கு பிடிக்கல. அவர் சொன்னபடியே அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன, நான் சொல்லி இருக்கிறபடி. அதுல ஒரு மாற்றம் எல்லாம் உண்டாக்க கூடாது, அதுல ஒரு சேஞ்ச் எல்லாம் வேண்டாம். நான் சொல்லி இருக்கிறபடி, வேறபடி இல்லை, வேற மாதிரி எல்லாம் இல்லை, அதுக்கு மாற்று அர்த்தம் கொண்டு அல்ல. நான் சொல்லி இருக்கிறபடி நீ கை கொண்டால், ஆமா, அப்போ உனக்கு அந்த உரிமை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரை விட ரொம்ப சிறப்பா வச்சிருப்பேன். நீ இருக்கிற இடத்துல பல ஜாதியான மக்கள் இருக்கிறார்கள்.
இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்திலானால் அவர்களோடு பல ஜாதியான ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவர்களோடு கூட எகிப்தியரும் சிலர் வந்தார்கள், இஸ்ரவேல் மக்களுடைய நண்பர்கள். அப்படி வந்தார்கள். அங்க பல ஜாதியான மக்கள் இருந்ததுனால அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். இந்த பல ஜாதி இருக்கு பாருங்க, கெடுத்து போடும் இல்ல. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்துல அது சொல்லியிருக்கு. அந்த அது வாஸ்தேன். அது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் தான் அது எழுதியிருக்குது. 4ஆம் வசனம், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்றார்கள். அதனால தான் தேவன் சொன்னாரு, இவங்களெல்லாம் துரத்திரு. இந்த 7 ஜாதி அவங்களோட நீங்க சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவங்களோட இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த ஜனங்கள் அவர்களை துரத்திடல, கூட கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாமியை வணங்க ஆரம்பிச்சாங்க, அடி வாங்கினாங்க. இப்படித்தான் இருக்குது. இப்படியெல்லாம் கூடாது. நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், நான் உனக்கு சொன்னபடி நீ என் கட்டளை எல்லாம் கை கொண்டால், எல்லா ஜாதியிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் ஆண்டவர் என்ன ஜாதி மீன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதினா வேற அர்த்தம் கொள்ளுவோம். அந்த நாட்கள்ல இப்போ உள்ள ஜாதி மாதிரி ஜாதிகள் இல்லை. அதனால அவர்களுடைய தாப்பன்மாரை பற்றி அம்மோனியர், மோவாப்பியர், பாபிலோனியர், எகிப்தியர், அப்படித்தான் ஜாதிகள் சொல்லப்பட்டார்கள். அம்மோனியர் அருவருப்பை வணங்குகிறவர்கள், பாபிலோனியர் அங்கு பாகால் அஸ்திரத்தை வணங்குகிறவர்கள். இப்படி தேவன் அவர்களெல்லாம் அந்நியர் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தார். நாம் அதிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக்க நம்மை ஆக்கியிருக்கிறார். இல்ல, ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதில் சந்தோஷமா இருக்கு? நான் அப்படி வந்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. என் கூட பிறந்தவங்க சிலர் அந்நிய ஜாதியாரா இருக்கிறாங்க. இதை நம்ம நம்பணும், இதை விசுவாசித்து இந்த கீர்த்தியை நாம பெறணும். உபாகமம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டார். எங்கேயோ ஒரு கிராமத்துல, ஒரு மூலையில, இந்த பூமியில எங்கேயோ ஒரு மூலையில 8 குமாரர் ஈசாய்க்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தனக்கு சொந்த மகனாக தாவீதைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதுதான் இங்க விசேஷமாக சொல்லப்படுகிறது. உங்க மேன்மையை கொஞ்சம் பாருங்க. நீங்க ஒரு மாதிரி இருக்கலாம், இருக்கலாம், எப்பவும் சோகம் முஞ்சா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்ப சொல்ற வசனத்தை பாருங்க. நீங்க நினைச்சீங்களா நீங்க பிறந்த குடும்பம் எது, எந்த விக்கிரக ஆராதனை குடும்பம், எவ்வளவு ஒன்னா ஆலயத்துக்கு போனது, இப்படியெல்லாம் நடந்த காரியங்கள், நீங்க மட்டும் எப்படி அங்கிருந்து வந்தீங்க? அது அதிசயமா தெரியுதுல, அது பார்க்க அதிசயமா இருக்குது. அதுதான் வாழ்க்கையில் தேவன் செய்கிற, அதைத்தான் சொல்றார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார். ஆமென். தேவன், பிதாவாகிய தேவன்
நம்மில் அவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஓனர்ஷிப் பாருங்க, அந்த உரிமையை பாருங்க. இது மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தை எங்கேயாவது பெற முடியுமா? என்ன மிகப்பெரிய செல்வந்தன், என்ன கோடி கோடியாக வைத்திருக்கிற ஒருவன் தனக்குன்னு ஒரு மகனை அடாப்ட் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு பிரிவிலேஜஸ், ஸ்லாக்கியங்கள். அவன் அப்படி சிலர் மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் இது 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 அதை இதோடு கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஒரு மாதிரி ஏழை உணர்வு, ஏன்னா புவர் ஃபீலிங், அப்படி எப்பவுமே ஏழை உணர்வு, தாழ்வான உணர்வு. அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு யாரையோ அவங்க அந்நியர்னு தேவன் சொன்னவங்களை நம்ம மேன்மைப்படுத்தி ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்கள மேன்மையா நம்ம வைக்கிறோம். 4 கார் வச்சுட்டா அவன் மேன்மையாயிடுவானா? தங்கத்தில் செய்த கோல்டு சேர்ல உட்காந்து கோல்டு டேபிள்ல சாப்பிட்டு அப்படி இருந்தா அவன் பெரியவன் ஆயிடுவானா? கிடையாது. இந்த உலகத்துல நான் இருக்கும் நாட்களில் தேவன் என்னை எப்படி ஆக்குவேன் என்று சொல்றாரு. நீங்க எனக்கு இந்த வசனத்தை அவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியை அது தருது. அப்படி செய்திருக்கிறாரான்னு பார்த்தா ஆமா, பண்ணியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்ன சொல்ல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உடனே கோல்டு ஜருக போட்ட சாரி கொடுத்துருவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன உடனே கருப்பா இருக்கிறவங்களெல்லாம் வெள்ளையாக்கிடுவாரா? மிகவும் சிறந்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு உடனே ஒரு மாதிரி ஏழை மூஞ்சி அசாதாரணமான காரியங்களை செய்யும் போது அதை கண்டு ஆச்சரியப்படுவாங்க தெரியுங்களா? ஒரு சிறு பிள்ளை யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சிறுவன் செய்யும் போது அவனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகிறது பாருங்க. அது மாதிரி நீங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு இருக்கிற பெரிய சிலாக்கியம், நான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தருடைய மகள். என்ன அவர் சூஸ் பண்ணிக்கிட்டார், என்ன அவர் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டார். நான் தெரிந்து கொள்ளல. அதனால்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்லி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்னு பாருங்க. சிலருக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அந்த விசேஷம் அவங்களுக்கு கிடைக்கலையே. எவ்வளவு முயற்சி பண்றோம், அவங்களுக்கு கிடைக்கலையே. நம்முடைய ப்ரிவிலேஜை பாருங்க, நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நீங்க பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லாம் நான் உண்டு பண்ணின ஜாதி தான் எல்லாம். ஆனா அவைகளில் எல்லாரும் பார்க்கிலும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னுடைய சொந்த ஜனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு என்ன வேலை? என்னை பத்தின வேலை தான் அவருக்கு இல்ல. இயேசுவின் குடும்பத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரை பற்றியதான காரியம். எனக்கு ஒருத்தர் ஒரு முக்கியமான செய்தி ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு நியூஸை எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே ஒன்று வந்துச்சு. அது என்னன்னா, பலகாரம் செய்கிற ஃபேக்ட்ரி. அதில் எப்படி மசாலா கலக்கிறாங்க, எப்படி பெரிய ஃபேக்ட்ரிங்க. அப்படியே அந்த கன்வயரில் போகுது, அது அப்படியே பேக் பண்ணுது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, இவ்வளோ பெரிய ப்ராடக்ஷன் அங்கே நடக்குது. அது ஸ்வீட்டோ அது காரமோ ஏதோ அது செய்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்குது, டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலும் எங்கோ உலகத்தில் மூலையில் இருக்கிற ஒரு சிறு கூட்ட மக்களை தான் அது போய் சேரமே தவிர உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது கிடைக்காது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தேவையான நன்மையை ஆண்டவர் இயேசு கோடிக்கணக்கான தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் விதின் நோ டைம் கொடுத்துட்றாரு. நேரம் வந்து எப்போ தேவை உடனே கொடுத்துட்றாரு. கர்த்தருக்கு சொல்றாரு. எந்த ஃபேக்டரியில செய்யறாரு நமக்கு தெரியாது, உடனே கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அதனுடைய ஆக்கப்பூர்வத்தை பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14, 15 வசனங்களை பார்ப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எப்ப சூஸ் பண்ணிடுறாரோ உடனே அவருடைய கைடன்ஸ், அவருடைய நடத்துதல், அவருடைய ஆலோசனை அவருடைய ஜனங்களுக்கு அவ்வப்பொழுது அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் அல்ல, அவருடைய ஜனத்துக்கு. இவங்க தான் தேவனுடைய புத்திரர், இவங்க தான் தேவனுடைய புத்திரர். இப்போ நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் போற வழியில நானும் போய்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் செய்யற காரியத்தை நானும் செய்யறது. நான் தனிப்பட்ட ஆள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யுனிக்கா கர்த்தர் நம்மளை பிரித்து தனியா வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்யறத என்ன செய்ய விட மாட்டார். அவர் தப்புன்னு சொல்லுவார். ஆவியானவர் என்னோட பேசுவார், இல்லை இல்லை இதை செய்யாத அப்படி சொல்லுவார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய தேவன், ஆவியாயிருக்கிற தேவன் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை எதுக்காக வச்சிருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, மீட்கப்பட்டவர்களின் கூட்டம், தேவன் தெரிந்து கொண்டவர்களின் கூட்டம். நீங்கள் இதை கவனியுங்கள். உங்களை தேற்றுவதற்காக சொல்லப்படும் வாக்கியம் அல்ல. இதுதான் நிஜமான வாக்கியம். நிஜமான வாக்கியம். இதில் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசு என்னை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஜலத்தில ஞானஸ்நானத்தின் மூலம் அவரோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன என்று, தேவனே நீர் என்னை தெரிந்து பிரித்தெடுத்து உம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக்கி இருக்கிறீர் என்கிற அந்த உடன்படிக்கை செய்கிறோம். ஆவியின் முத்திரையை பெறுகிறோம், ஆவியின் நடத்துதலை பெறுகிறோம். ரொம்ப விசேஷமானது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவன் நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஒரு அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது ரொம்ப ஆசீர்வாதமானது. நான் மகன், நான் உம்முடைய மகன். அல்லேலூயா. அந்த உரிமை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். எனக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, ஆமா நீ தேவனுடைய பிள்ளை தான், உன்னை தெரிந்தெடுத்தார், உங்க குடும்பத்துல பலர் இன்னும் ஆவல இல்ல, உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்திய தேசத்தில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சர்ச்சஸை உடைக்கணும் அப்படின்னு பிளானு, நிறைய சர்ச்சுக்குள்ள போய் ஆராதனையை நிறுத்தணும் என்ற ஒரு போராட்டம். இப்ப இயேசு பாடுபடுகிறார். இந்திய தேசத்தில் இயேசு பாடுபடுகிறார். அவருடனே கூட நாமும் பாடுபட்டால் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகள் பாடுபட வேண்டும். இயேசுவோடு இந்திய தேசத்தில் மாபெரும் பயங்கரமான உபத்திரவம்
உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆலயங்களை இடிக்கவும் சபைகளை நடத்தக்கூடாது என்று அப்படி பயங்கரமாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க மீடியாக்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபட்டால் இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வரும்போது கிறிஸ்து விலகி நிற்கிறார்னு நினைக்க கூடாது. இயேசு சவுலை சந்திக்கும் போது அவன் கீழே விழுந்தான். சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அவன் திரும்ப கேட்டான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்லிட்டு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படி சொன்னார். இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சபையை துன்பப்படுத்துகிறார்கள் என்றால் சபை கிறிஸ்துவின் சரீரம். இயேசு துன்பப்படுகிறார், இயேசு துன்பப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முடியுமா? அது முள்ளில் உதைக்கிறதுக்கு சமம். இந்திய நாட்டில் நிறைய பேர் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். அது அது முள்ளில் உதைக்கிறது கடினம். சவுல் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அதைத்தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவரோடு கூட பாடுபடுவோம். அவரோடு கூட பாடுபட நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீர்கள் என்றால், அதுல மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அவர் குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாயிரு, அதாவது இந்த 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 வசனம், தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாய், பரலோகத்திலே தேவன் சிருஷ்டித்த சகல காரியங்களிலும், தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதை அனுபவிக்கும்படிக்காக என்ன, தேவன் பிதா, இயேசு நமக்கு மூத்த அண்ணாச்சி, என்ன மூத்தவர், அவர் மூத்த சகோதரர். அவரோடு உடன் சுதந்திரராய் தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கார். நன்ற கவனிங்கள். கிறிஸ்தவனாயிருப்பது, இயேசுவின் பிள்ளையாயிருப்பது ஏதோ மற்றவர்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறது போன்ற ஒரு செயலாக நீங்கள் நினைக்காமல், ஞாயிற்றுக்கிழமை இங்கே சொல்லப்படுகிற போதனையை நீங்கள் உண்மையாய் உணர்ந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்வார். இந்த கிறிஸ்துவனுடைய அந்த குமாரனுடைய ஆவியே தேவன் நமக்குள்ள தந்திருக்கிறாரு. எவ்வளவு இயேசுவுக்கு பிதாவினிடத்தில் உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கும் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய எல்லா காரியத்துக்கும் நீங்கள் உரிமையாளிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து தான் நான் என்ன சொல்றேனோ நான் சொன்னபடி செய் அப்படின்னு நம்மளை பார்த்து தான் சொல்றார். பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுவான், நான் சொன்னபடி செய் அப்படி என்று சொல்லுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே தேவன் நமக்கு செய்கிறார். எபேசியர் 1:6-7-8 பாருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்ததில்லை. எனக்கு தேவன் சொன்னார், நீ சொல்லு ஜனங்களுக்கு, எனக்கு நான் எவ்வளவு உரிமை
என்னுடைய பிள்ளைகள் மேல் நான் கொள்ளுகிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லு. என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றிலும் அவர்களுக்கு இருக்கிற உரிமையை நிச்சயமா நீங்க உணர வேண்டும். 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த பர்த் ரைட், இந்த சுவிகார புத்திரராகும் பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் அசுத்தராய் இருக்க முடியாது, பாவிகளாய் இருக்க முடியாது, தீமை செய்து கொண்டே இருக்க முடியாது. அதனால என்ன செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் இந்த தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்றால் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இது தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்லாக்கியம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்ம மேல இந்த கிருபையை கொடுக்கிறார். சுத்திகரிக்கிற கிருபை. பாவம் செய்துட்டா உன் மனசை, உன் மூஞ்ச மாத்திடுறாரு. பத்தியா, நீ தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் செய்துட்டேன்னா ஒன்னும் ஓட மாட்டேங்க பாரு. எதேதோ மாத்தி செய்யற. ஏன்னா ஏதோ ஒரு கோளாறு. அதை சரி செய்துட்டா எல்லாம் சரியாயி போயிருது. 12ஆம் வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குள்ள கம்யூனிட்டியே கிடையாதுங்க. ஒரே ஒரு கம்யூனிட்டி. அது என்னன்னா, நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி தான், அந்த ஒரு அடையாளம் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறார். இருளில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து, தீமைகளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் நாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பெரிய ஸ்லாக்கியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு தெரியும்னா, பிசாசுக்கு தெரியுங்க. இது பிசாசுக்கு தெரியும். இந்த ஜாதியை, இந்த ஜனங்களை கண்டு பயப்படுகிறவன் அவன்தான். பிசாசுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளே, அப்படித்தான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பே என்னன்னா, என் பிள்ளைகளே அப்படின்றது தான். அவ்வளவு உரிமையா அவர் செய்கிறார். அதனால்தான் நான் உங்களுக்கு முன்னவே சொன்னபடி, இளைய மகன் தப்பு பண்ணிட்டான், போயிட்டான், நாசமா போறான், அவன் போயிடுறான். அவன் என் பிள்ளை இல்லை. இயேசு சொல்லுகிறார். அதாவது மூத்தவன் ஒருவன், இயேசு தகப்பன், அது இளையவன் தப்பு பண்ற மகன். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவன், தகப்பன் வீட்டில் இருக்கிறவன் என் மகன் அப்படி அவர் உரிமை பாராட்டி அவனை, திரும்பி வந்த அவனை அவர் எந்த பழியும் சுமத்தி அவனை புறம்பாக்கவில்லை. திரும்பி வந்தவனை சேர்த்துட்டார்னா அதுக்கு உரியவன் என்ற ஒரு உரிமையை அவனுக்கு கொடுக்கிறார். மூத்தவன் அது கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் தம்முடைய தகப்பன், இவன் இதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் எவ்வளவு அழிச்சிட்டு நாசம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவன் இதற்கு உரியவன் என்று தகப்பன் இதைத்தான், இந்த உரிமையைத்தான்
தேவன் நம்மிடத்தில் எடுக்கிறார். நாம் செய்த தவறுகள், நாம் செய்த தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்கள், இவைகளையெல்லாம் தேவன் பார்த்து நம்மை புறம்பே தள்ளாமல் அவர் நம்மேல் இருக்கிற அந்த உரிமையை நமக்கு கொடாமல் அவர் இருக்கவில்லை. அந்த உரிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் மன்னிப்பு, சுத்திகரிக்கப்படுதல், இவைகளெல்லாம் நடக்கிறது. 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வெறும் பேச்சில மட்டும் சொல்லிட்டு போறதில்ல. என் பிள்ளைகள், தேவன் சொல்லுகிறத பாரு, என் பிள்ளைகள் நீங்கள் கிரியையில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க எப்படி வாழணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா, வாயில பேசுறது இல்ல, கிரியையில அன்பு கூற. என் பிள்ளைகள் கிரியையில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பிதாவானவர் அவனை நரகத்தில் தள்ளுவார். அப்படி என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்ற அந்த உரிமையில நல்ல கவனிங்க. என் பிள்ளைகளே என்று சொல்லுகிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்துல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க பாவம் செய்தீங்கன்னா பிதாவினிடத்திலிருந்து சட்டப்படி என்ன எழுத்தின்படி இருக்கிற தண்டனை உங்க மேல வரக்கூடாதுன்னு குமாரனாகிய இயேசு பிதாவினிடத்தில் என்ன செய்யறாராம், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீ அந்நியன் இல்ல, நீ அவருடைய உடன் சுதந்திரவாளி. அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால், அடிச்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, என்ன இருக்கட்டும் பார்ப்போம் அப்படி பரிந்து பேசி நம்மை எத்தனையோ தவறுகள் செய்திருந்த போதிலும் இன்னமும் தேவன் நம்மை தம்முடைய குடும்பத்தில் அங்கமாக தேவன் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், சத்துருக்களை. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை சூழ இருக்கிறார். என்ன, அவர் செட்டைகளால் உங்களை மூடுகிறார், உங்களை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும், உரிமை பாராட்டி நடந்து கொள்ள வேண்டும். மனுஷர் நம்மை குறித்து குறை பேசும்போது அதை பெரிதுபடுத்தவே கூடாது. தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் தேவன் நமக்கு இங்கே தெளிவாக சொல்லி 1 யோவான் 3:7 பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் நீதி உள்ளவனாக காத்து கொள்ளுகிறான். என் பிள்ளைகளே, அங்கதான் இருக்குது வசனம். பிள்ளைகளே, உங்கள் தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நீங்களும் நீதி செய்கிறவர்களாய் இருங்கள். இந்த உலகத்துல அநீதி செய்யாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள். 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் தேவனில் நிலைத்திருங்கள். ஏன்னா அவர் வரப்போகிறார். சீக்கிரம் தேவனுடைய வருகை இருக்கிறது. ஒரு நாள் வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் அவர் சேர்க்க போகிறார். வலது பக்கம் ஒரு கூட்டம் நிற்கிறது,
இடது பக்கம் ஒரு பெருங்கூட்டம் நிற்கிறது. வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பார். இந்த ஸ்லாக்கியம் இவ்வளோ இருக்கா பாஸ்டர்? இது நிஜமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல உள்ளவைகளோடு நீங்கள் ஒத்திட்டு பாராமல் தேவன் சொன்ன வசனத்தை நீங்கள் நம்பி இவைகளின்படி செயல்படுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். அந்த நேரம் வெக்கப்பட்டு போகக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது. தவறுகள், அநீதியான காரியங்களில் இருந்து நாம் கைவிடப்படக்கூடாது. கர்த்தரில் நிலைத்திருங்கள், இயேசுவில நிலைத்திருங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள், சபையில நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்று நிறைய நல்ல விஷயங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள், அவர் போதித்த போதனையிலே நிலைத்திருங்கள், அவர் உங்களுக்கு தந்திருக்கிற சபையிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் வரும்போது நிச்சயமாய் உங்களை சேர்த்துக் கொள்வார். யோவான் சுவிசேஷம் ஒரு சில காரியங்கள், நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 21 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், இயேசு இப்படி சீஷர்களை பார்த்து சீஷர்களே என்று சொல்லவில்லை. அவர் என்ன பேதுரு அப்படி பேர் சொல்லலாம் கூப்பிடல. அதுல என்ன சொல்றார் பாருங்க, 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஆமா, என்ன புசிக்கிறதுக்கு உடனே நம்ம எல்லாம் என்ன பேசுவோம்னா, அவர் மீன் பிடிக்கிறதுக்கு, மீன் பிடிச்சிட்டு வந்ததை சுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே ஏற்கனவே கறி நெருப்பு உண்டாக்கி மீனெல்லாம் என்னப்பா தந்தூரியாது, நெருப்பில் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட கேட்குறாரு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாக்கிலும் உண்டான்னு சொல்லி. அவர்களை தேவன் அழைத்தது விசேஷமான ஒரு காரியத்துக்காக. ஆனால் அந்த அழைப்பை விட்டு விட்டு அவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போன அவர்களுடைய நிலையில அவர்கள் தோற்று போய் ஒன்றுமில்லாமல் கரை சேரும்போது அப்பதான் கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றுமில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வலது பக்கம் வலையை போடுங்கிறார். என்ன புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் அப்படிங்கிறாரு. இவர் புசிக்கிற என்ன புசிப்பார்? இவரு இயேசு என்ன புசிப்பார்? அப்பமா, மீன், பொரிச்ச மீனா அல்ல சுட்ட மீனா, என்ன சாப்பிடுவார்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இங்கதான் அவர் சொல்லுகிறார் இப்படி, அதாவது சமாரியா ஸ்திரியோடு தேவன் பேசின காரியங்கள் நீங்க கவனிக்கணும். பைபிள் வாசித்தீங்கன்னா நான் சொல்லும் போதே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுல அவர் சொல்லுகிறார், 39ஆம் வசனம் பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று இந்த ஸ்திரீ போய் சமாரியாவில் சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லாரும், அங்கே சொல்லி இருக்கிறது, சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய சாட்சி நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். இதுதான் அவருடைய போஜனம்.
பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னா மீன் இருக்குதான்னு கேட்டாருன்னு நினைக்க கூடாது. அவர் மீன் சாப்பிடுகிறவர் இல்லை, சாப்பிடுவாரா இருக்கும். ஆனா அந்த நேரம் மீனுக்கு சாப்பிடுறதுக்குள்ள ஏற்கனவே அவர் மீன் எங்க பிடிச்சார் தெரியல வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அது நிறைவு என்னுடையது, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி அது நிறைவு என்னுடையது என்று சங்கீதம் 50 அவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்கணும்? சமாரியர் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு இங்க போஜனம் பண்ணும். நாங்க போய் ஊர்ல போய் அலைஞ்சி டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், நாஸ்தா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால வாங்க ஐயா குருவே சாப்பிடுங்க. நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இங்க இருக்குது. நான் இங்க வந்து உட்கார்ந்து இந்த சகோதரியோட பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஊரை தெரிந்து கொள்வது என்னுடைய நோக்கம். சமாரியாவில் இருக்கிற இந்த ஊர் முழுவதும் இயேசு தெரிந்து கொண்டார். ஆகவே நான் இங்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இன்னும் விளைச்சல் 2-3 மாசத்துல அறுவடை நடக்கும், அதெல்லாம் நீங்க கணிக்கிறீங்க. நான் சொல்றேன், கண்களை ஏறெடுத்து பாருங்க, வயல் நிலம் விளைந்து ஆயத்தமா இருக்கிறது. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? இப்படிதான் கேட்கிறா. என் பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? காணிக்க வேணுமாப்பா? நான் காணிக்க போட்டிருக்கிறேன், என்ன உமக்கு தான், நீர் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுவோம் அப்படி சொல்லமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாரியா ஸ்திரியோட பேசி, அவள் போய் ஊர்ல பேசி, அவள் ஊரில் இருந்து ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து, என்ன அவள் சொன்னதிலே ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர், இவர் பேசினதிலே ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர். இதுதான் அவருடைய போஜனம். இப்ப கேட்கிறார் ஆண்டவர் உங்ககிட்ட, என் பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு கேட்கிறார். என்ன கொடுக்க போறீங்க? என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார்? இந்த உலகத்தில் நான் சிருஷ்டித்த மக்கள் எல்லாரும் வழிவிலகி போனார்கள். இந்த நாம் தெரிந்து கொள்ளும் இந்த உயர்ந்த அனுபவத்துல நிறைய திரளான மக்களை நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய சொந்த ஜனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை இடத்தில் பேசினவர்கள், இயேசுவோடு தொடர்புடையவர்கள் போய் சொன்னா ஊர் மக்களே வருவார்கள். அது அவருக்கு நாம் கொடுக்கிற போஜனம். என் பிள்ளைகளே, நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். நான் உங்களை இந்த பூமியில எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை புகழ்ச்சியா வைப்பேன், மேன்மையா வைப்பேன், உங்களை பெருமையா வைப்பேன். நீங்க என்னுடையவர்கள். என்னிடத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க உரியவர்கள். நீங்கள் புத்திர சுவிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு நீங்கள் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். சந்தோஷமா இருங்க, சோகமா இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நமக்கென்று செய்கிற நம்முடைய தேவன் கேட்கிறார், என் பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? இந்த வருஷம் ஒரு ஆத்துமா அவருக்கு நான் கொடுத்தேனா? ஆதாயம் பண்ணிட்டப்பா. நீங்க சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், இந்த நான் ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்திருக்கிறேன். சமாரியாவில் உள்ள ஒரு ஊரில் உள்ள மக்களையே நான் உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த அறிவு சீஷர்களுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு வேதம் தெளிவாக இதை எடுத்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவன் நம்மில் உரிமை பாராட்டுகிற என் பிள்ளைகளே என்று சொல்லும்போது நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்காது. அது என்னன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா. என் அப்பா இயேசு, என் அப்பா தேவன், என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாம் உரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அவர் கேட்கிறது, நான் புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்றால் ஆத்துமாக்களை நான் அவருக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய மகனாய் இருக்கும்படி, அவருடைய மகளாய் இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய மகனாய் இருக்கும்படி
கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலே நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளிலும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எல்லார பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்.